இறைவன் இந்த உலகத்தில் நம்மளை படைச்சிருக்காரு. மனித பிறப்பே ரொம்ப மகத்துவமான ஒரு பிறப்பு தான். ஏன்னா மற்ற உயிரினங்களுக்கு 5 அறிவு இருக்குது, நமக்கு மட்டும்தான் 6 அறிவு இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த 6வது அறிவில் தான் என்னமோ இருக்குது இல்லையா? அந்த 6வது அறிவு எதுக்காக நம்ம பயன்படுத்தணும்? அந்த 6வது அறிவை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் பயன்படுத்தணுமா? இல்லை, அதோடு கூட இறைவனையும் நம்ம உணரணும். அந்த 6வது அறிவுங்கிறது தான் மனம். இந்த மனம் ஒரு அளவே கிடையாது. அதை நீங்கள் எவ்வளோ விரித்தாலும் விரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. மனதுக்கு எல்லையே கிடையாது. எங்கேயோ இருக்கிற ஒரு கூட நம்ம உணர்ந்து அந்த விஷயத்தை நம்ம சிந்திக்கும்போது அதற்கான விளக்கங்கள் கூட நமக்கு யார் மூலமாவது கிடைக்கும். மனம் அப்படிப்பட்ட தன்மையுடையது. அப்படி இறைவன் நமக்கு ஏன் மனம் கொடுத்தான் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும்ல. சில நேரமாவது அதை சிந்திக்கணும். வீண் பேச்சுக்களுக்கும் தேவையில்லாத பல விஷயங்களுக்கும் நம்ம சிந்தனையை செலவிடணுமா? இல்லை வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்மளோட அங்கங்களாக இருக்கும்போது அந்த கடமையை செஞ்சுட்டு நமக்கு கிடைக்கிற நேரங்களில் இறைவனை பற்றி சிந்திக்கணுமா? இதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த உலகமே நமக்காக இறைவன் படைத்தது தானே. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மனம் ஒரு குடம் மாதிரி, ஒரு சின்ன பானை மாதிரி இருந்தால் அதை அவ்வளோதான் கிரகிச்சிக்க முடியும். அந்த மனதை விரிவாக்குற தன்மை மனதுக்கு இருக்குன்றது ஒன்று இருக்குல்ல. அப்போ நம்ம அந்த மனசை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி இன்னும் கொஞ்சம் பெருசாக்குனா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக்குனா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போது நம்மளோட மனம் எவ்வளோ விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கோ அப்போது நிறைய நல்ல விஷயங்கள் நமக்காகவும் செஞ்சுக்கலாம், பிறருக்காகவும் கண்டிப்பாக செய்யலாம். இந்த மனிதனோட வாழ்க்கை தனக்கு மட்டும் இல்லை, தன்னை சார்ந்த பிற உயிர்களுக்கும் நன்மை தரணும் அப்படின்னு நம்ம வேண்டுறோம் இல்லையா? அதுவும் நமக்கு இறைவன் தந்த மனதினுடைய ஒரு கடமை. ஒரு நாய் கூட நம்ம ஒரு பிஸ்கட் போட்டாலோ இல்லை வேறு ஏதோ ஒரு உணவுப் பொருள் போட்டு அது சாப்பிட்டுச்சுன்னா அது ஞாபகம் வச்சு நம்ம எப்போ அந்த பக்கம் போகிறோமோ அதை நம்ம நோக்கி வாலாட்டுது இல்லையா? இறைவன் நமக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க. நமக்கு நடந்த சில துயரங்களை மட்டுமே நினச்சிக்கிட்டு பிற விஷயங்கள் எவ்வளவோ நம்மளை வாழ வச்சிட்ருக்காருல்ல, அதெல்லாம் மறந்துடக்கூடாது. நம்ம என்ன செஞ்சோமோ அது நமக்கு கண்டிப்பாக திரும்ப வரும். நம்ம நன்மை செஞ்சால் கண்டிப்பாக நன்மை தான் திரும்ப வரும். அப்போது இந்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனம் இருக்கு இல்லையா, அந்த ஆன்மா இருக்கு இல்லையா, அது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அது கண்டிப்பாக பரிணாம வளர்ச்சி அடையணும். பரிணாம வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நம்ம சாதாரண விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த மனதில் கண்டிப்பாக இறைவனுடைய எண்ணம், இறைவனை குறித்த அந்த அச்சம், பயம், பக்தி இதெல்லாம் இருந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லா விஷயங்களையுமே இறைவனிடத்தில் பொறுப்பு கொடுத்துட்டு நம்ம சரியான தன்மையில் தான் இறைவன் நம்மளை நடக்கவே வைப்பான். எந்த ஒரு விஷயமுமே நமக்கு இறைவனுடைய அனுமதி இல்லாமல் அது வராது. இந்த உடல் கண்டிப்பாக முக்கியம். சில நேரம் நம்ம நினைப்போம், இது என்ன ஏதாவது ஒரு சோதனை வரும்போது நம்ம எதுக்காக வாழணும்னு. அப்படி கிடையாது. இந்த உடல் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு, இறைவன் தந்த ஒரு பெரிய கிஃப்ட்டு. இந்த உடலை நான் தக்க வச்சுக்கணும் நல்லபடியாக அப்படின்னா உயிர் முக்கியம் இல்லையா? அந்த உடலை நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இறைவன் நம்ம உயிர் நம்மக்கிட்ட இருக்கும். இறைவன் அதுக்கு ஒரு காலத்தவணை வச்சா கூட நம்ம உயிரும் விருப்பத்தோடு நம்ம உடலில் இருக்கணும் இல்லையா? நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்போ யாராவது வராங்க,
அவங்கள வந்து முகம் கொடுத்து கூட பேசாமல், அவங்கள கண்டுக்காமல் ஏன்டா வராங்க அப்படின்னு நினச்சா திரும்ப அவங்க நம்மக்கிட்ட வருவாங்களா? ரொம்ப அன்பா அக்கறையாக நம்ம பார்த்துக்கும் போது அவங்க நம்மக்கிட்ட இருக்கணும்னு நினைப்பாங்க தானே. அதை மாதிரி தான் நம்ம உயிரும் கூட. நம்ம உடலை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம்? நல்லா நடந்துக்கிறோமா? பிற உயிர்களுக்கு நன்மை செய்கிறோமா? பிற உயிர்கள் மேலே அன்பாக இருக்கமா? முடிந்த வரைக்கும் பிறருக்கு நன்மை செய்கிறோமா? நம்மளோட கடமைகளை ஒழுங்காக செய்கிறோமா? நம்ம இறை அச்சத்தோட ஒவ்வொரு விஷயமுமே நம்ம ஒழுங்காக செய்கிறோமா? ஏன்னா நம்ம செய்கிற தவறு வந்து நமக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. நம்ம கரெக்டாக செய்கிறோமா கரெக்டாக செய்யலையா அப்படிங்கிறது நமக்கு தானே தெரியும். நமக்கு தான் தெரியும்னா என்ன, நமக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தானே அதை தெரிஞ்சிக்க முடியுது. நம்ம என்னெல்லாம் செய்கிறோங்கிறத அது வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மனம்தான். அந்த மனதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, என்றைக்குமே அதுக்கு ஒரு அநீதியே இழைக்கக்கூடாது. அது நல்ல விதத்தில் வாழணும்னு விருப்பப்படும் போது நல்ல விஷயங்கள் நம்ம செஞ்சால் நம்ம மனம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ இன்னும் நம்ம மேலும் மேலும் நிறைய நல்ல விஷயங்களை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அதனால் என்றைக்குமே வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம விரக்தி அடையக்கூடாது. இறைவனிடத்திலேயே நம்பிக்கை வச்சு நம்ம கண்டிப்பாக வாழணும். இறைவனுடைய அனுமதியில் தான் நம்ம இந்த வாழ்க்கையே இருக்குது. அப்போ இறைவன் வந்து நம்ம வாழ்க்கையை பொறுப்பேற்று கொள்வான்னு நினச்சி நமக்கு கிடைச்ச இந்த பொக்கிஷத்தை, இந்த உடல், இந்த உயிர், இந்த மனதை முடிந்த வரைக்கும் நம்ம வந்து இறைவனுடைய அருள் கொண்டு அது நல்லா இருக்கிற மாதிரி தன்மையில் நம்மளுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக அமைச்சிக்கணும்.